ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவோ ஒரு நோஸ்டாலஜிக்கான வீடியோவுக்கு தான் பார்க்க போகிறோம். 2018 நம்ம மதுரையிலேருந்து சென்னைக்கு ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வீடியோ தான். 1990களில் பார்த்தோன்னா ஜெட் ஏர்வேஸ் தான் இந்தியாவோட ஒரு டாப்பான ஏர்லைன் நிறுவனமாக இருந்துச்சு. ஆனால் 2000க்கு மேலேயே நிறைய தவறான முடிவுகள் எடுத்து லாஸ் ஏற்பட்டுச்சு. 2019 ஏப்ரல் மாதம் மொத்தமாக இந்த ஏர்லைனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ட்ராவல் பண்ண டைம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 2018. நம்ம ட்ராவல் பண்ணுறதோ ஒரு போயிங் 737 மாடல். ஜெட் ஏர்வேஸ் இந்த மாடல் தான் அதிகமாக அவங்க டொமஸ்டிக் செக்டரில் பயன்படுத்தினது 2018 அந்த டைம்லலாம். ஸோ நம்ம ஃப்ளைட்டோ ஒரு 4 மணிக்கு டேக் ஆஃப் ஆகுது மதுரை ஏர்போர்ட்லேருந்து. 7 வருஷத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவு சேஞ்சஸ்லாம் நடக்கல மதுரை ஏர்போர்ட்டில். இப்போ ஜெட் ஏர்வேஸோட சீட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா 3x3 சீட் லேஅவுட்டில் இருக்குது. அதாவது இந்த சைட் 3 சீட்ஸ் இருக்கும், அந்த சைட் 3 சீட் இருக்கும் எக்கனாமிக் கிளாஸில். அப்புறம் ஒரு லெக் ரூமுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அப்புறம் ஒரு ஃபுட் ட்ரே, கப் ட்ரேவும் இருக்குது. இப்போ இந்த ஜெட் ஏர்வேஸ் மாடலில் இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்டுமே இருக்குது. இப்போ வர மாடல்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி மட்டும்தான் வருது. அடுத்தது அப்படியே நீங்கள் சீட்டோட கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா சீட் புஷ்பேக் சப்போர்ட்டட், அதிலே ஹெட்ஃபோன் ஜாக் இது எல்லாமே பார்க்கலாம். பட் அது எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃப்ளைட் ஒரு டைமில் இன்டர்நேஷ்னல் ரூட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப டிவியோடு இருந்துச்சு. ஜெட் ஏர்வேஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஃப்ரீயாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே என்ன இருக்குதுன்னு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிடுச்சு. நான் உள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பப்ஸு, ஒரு சாக்லேட், அப்புறம் வாட்டர் பாட்டில் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ட்ராவல் டைமும் 45 மினிட்ஸ் தான். போயிங் 737 ஃப்ளைட் ATR மாடலை விட ஒரு 15-20 நிமிஷம் ஃபாஸ்டராகவே போயிடும். ஸோ சென்னைக்கு நம்ம லேண்ட் ஆகிட்டோம். சென்னையில் 2018 லேண்ட் ஆகிறப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜெட் ஏர்வேஸ் ஃப்ளைட் ஆல்ரெடி ஹால்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஜெட் ஏர்வேஸோட சர்வீஸுமே மதுரை சென்னை செக்டாரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜெட் ஏர்வேஸ் அதாவது ஏர் இண்டியாலாம் கம்பேர் பண்ணுறப்ப 2019 இவங்க சர்வீஸை டோட்டலாக க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய தடவை திருப்பி வர ட்ரை பண்ணாங்க, பட் முடியல அவங்களால. அது போக நிறைய கேசஸ்மே உங்க மேலே ஃபைல் ஆகி இருந்துச்சு. நிறைய மக்களுக்கு கேன்சல் ஆன ஃப்ளைட் டிக்கெட்லாம் திரும்பி கொடுக்கல அப்படின்னு.
ஸோ இதனாலேயே ஜெட் ஏர்வேஸால் அவங்க திருப்பி வர முடியல. சென்னை ஏர்போர்ட்டில் இப்போ லேண்ட் ஆனதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த வீடியோவில் பழைய இன்டர்நேஷ்னல் டெர்மினல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அதை இடித்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. பட் வேலைகள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.